ஆண்டு கொள்ளுகிற மாதம், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற மாதம். எதெல்லாம் உங்களை ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறதோ, நோயா இருக்கலாம், அது பேயா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களை என்ன பண்ணுது? ஆட்டி படைக்குது இல்லையா? கடன் ஆட்டி படைக்குது, தேவைகள் ஆட்டி படைக்குது, நோய் ஆட்டி படைக்குது, உண்டு இல்லைன்னு பண்ணுது. ஆனா கர்த்தர் சொல்ற அந்த நாள்ல உங்களை பார்த்து, நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாய், இது வரைக்கும் அது ஒன்னு ஆண்டு கொண்டு இருக்கிறது, ஆனா இனிமேட்டு நீ அதை ஆளும்படியே உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். அப்ப இது வரைக்கும் எது உங்களை ஆண்டுன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இதுதான் என்ன ஆளுகப்படுது, அதை நான் மேற்கொள்ள போறேன். சொல்ற போற கடலை பத்தி சொல்றாரு, மீனை பத்தி சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு இல்லையா? அதான் அங்க பார்க்கும்போது இரவு முழுக்க மீன் அகப்படல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு வலைகளை போடுங்கிறாரு. போட்ட உடனே அது என்ன பண்ணுது? வலைக்குள்ளார வந்து மாட்டுது. அது வரைக்கும் மாட்டல. ஆனா இவர் வார்த்தையை சொன்ன உடனே அந்த ஆளுக என்ன பண்ணுதாங்க? தண்ணிக்குள்ளார நடக்குது. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் ஆளுகைக்குள்ளார வரும்போது வார்த்தை சொல்றாரு, எல்லாம் வந்து என்ன பண்ணுது? படகு அமிழத்தக்கதான். ஆச்சரியப்படுறாரு, எப்படி அது முடியுது? அதான் ஆளுகை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த பிப்ரவரி மாதம் ஒரு விசேஷமான மாதம். வாக்குத்தத்தம் என்னன்னா, எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா, யாரை ஆசீர்வதிச்சாரு? ஆதாம. ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடியவனாய் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியும். அப்ப ஆண்டு கொள்ளுகிற மாதம், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற மாதம். எதெல்லாம் உங்களை ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறதோ, நோயா இருக்கலாம், அது பேயா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களை என்ன பண்ணுது? ஆட்டி படைக்குது இல்லையா? கடன் ஆட்டி படைக்குது, தேவைகள் ஆட்டி படைக்குது, நோய் ஆட்டி படைக்குது, உண்டு இல்லைன்னு பண்ணுது. ஆனா கர்த்தர் சொல்ற அந்த நாள்ல உங்களை பார்த்து, நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாய், இது வரைக்கும் அது ஒன்னு ஆண்டு கொண்டு இருக்கிறது, ஆனா இனிமேட்டு நீ அதை ஆளும்படியே உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். அந்த உண்டாக்குன விதம் மாதிரி திரும்ப அந்த மாதத்துல கர்த்தர் நம்மளை புதுப்பிக்க விரும்புகிறார். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் திரும்பவும் ஆண்டு கொள்ளும்படியாய். எதை விட்டோம், எதை இழந்தோன்னு இல்லை, எதை பிடிக்க போறோம். ஹல்லேலூயா. சிலர்கிட்ட பிரச்சனை என்னன்னா, எதை விட்டுட்டு வந்தோன்னு யோசிச்சாங்க, எதை பிடிக்க போறேன்னு அவங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. அநேக முறை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறார், பாலும் தேனுக்கு ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. நான் பார்த்து வச்ச தேசம்னு சொல்றாரு. யாரு பார்த்து வச்ச தேசம்? தேவனே பார்த்து அவங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு தேசத்தை. ஆனா அதை அவர் நம்ப மறுக்கிறாங்க. ஏன் நம்ப மறுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இப்படி இருக்குதே, இன்னைக்கு இப்படி இருக்கு, இன்னைக்கு இப்படி இருக்கு, இன்னைக்கு சாப்பாடு இல்லை, இன்னைக்கு தண்ணி இல்லை, இன்னைக்கு இறைச்சி இல்லை, இன்றைய பிரச்சனைகளை தான் பேசுறாரு தவிர ஆண்டவர் பார்த்து வச்ச தேசத்தை அவர்கள் பேசவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது ஓகே தான், அதுக்காக தான் 12 பேரை அனுப்புறாரு. அனுப்பி அதை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு நல்லா அனுபவிச்சுட்டு வான்னு அனுப்புறாரு. அனுப்பி எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சுட்டு வரான். அனுபவிச்சு மாத்திரமல்ல, அதுல இருந்து கொஞ்சம் கொண்டுட்டும் வரான். கொண்டுட்டு என்ன பண்றாத, கொண்டுகிட்டும் வரான். கொண்டுகிட்டு வந்த பிறகு சாப்பிட்ட பிறகு என்னதான் பேசுறான்? அதெல்லாம் கரெக்டு தான், எதெல்லாம் கரெக்டு தான். நல்ல செழிப்பான தேசம், நல்ல வளமான தேசம், கட்டாத வீடு தான், தோண்டாத கிணறு, எல்லாம் ஓகே தான். ஆனா அது எனக்கு சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா, என்னுடைய பார்வையில நான் பார்க்கிறேன், அவர்கள் ராட்சதர்களாகவும் நான் வெட்டிக்கிளிகளாகவும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்மாட்டையும் பேசுற மாதிரி இருக்கு, அப்படியே அமைதியா கேட்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அந்த 10 பேர் மாதிரியா? நீங்க பேசுறதுலாம் கரெக்ட் தான், ஆனா என் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு யோசிக்கிறதே இருப்போம். சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குற தேவன், திருப்பு முனைகளை ஏற்படுத்துகிற தேவன், எதெல்லாம் இழந்து போனோம் அதை திரும்ப கொடுக்குற தேவன் என்ன பண்றாரு? அப்ப ஒவ்வொரு முறை நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, இதெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் திரும்ப உனக்கு என்ன பண்ணும்?
வரும். எப்படி வரும்னா, ஆண்டு கொள்ளக்கூடிய ரீதியில நீ உன்னை பார்க்கும்போது, ஆண்டவரே என்ன பார்க்க நான் ஏமாத்துறோம், நான் முன்னேறுவேனா, நான் சாதிப்பேனா, குடும்பத்தை நடத்துவானா, ஊழியத்தை நடத்துவானா, அப்படி தான் நான் பார்ப்பேன். ஆனா கர்த்தர் பார்க்குறாரு, எப்பா நீ அப்படி பார்த்துட்டு இருக்கிற, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கவே. அதான் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை. உனக்குள்ளார நீ எப்படி உன்னை உண்டாக்கப்பட்டனோ அப்படி நான் உன்னை பார்க்குறேன். நீங்க உங்களை படிக்கிற பிள்ளைலாம் பார்த்து நான் சொல்றேன், ஐயோ வேலை கிடைக்காது, லட்சம் பேர் படிக்கிறாங்க, கோடி பேர் படிக்கிறாங்க, வேலை இல்லை, எத்தனை பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் அந்த மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு டிஆர்பி எழுதியிருக்காங்க, டெட் எழுதியிருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, பாஸ் பண்ணவங்களுக்கு வரல. இது மாதிரி தான் நம்ம நியூஸ் கேட்குறோம் இல்லையா. ஆனால் எங்கேயோ ஒருத்தவன் பாஸ் பண்ணி போயிட்டு தான், ஹல்லேலூயா. அதுதான் அப்துகாம் சொன்னாரு, ஞாபகப்படுத்த திரும்ப உங்களுக்கு. அதை நீ முடியாதுன்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தவங்க உலகத்தை என்ன பண்றான், ஒருத்தவங்க அதை முடிக்கிறான். அப்ப முடிக்கக்கூடிய தருணம் அவனுக்கு ஏற்படுத்தி கடவுள் கொடுக்கிறார், அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான், அதை முடிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப உலகத்துல சொல்லக்கூடிய காரியத்தை சொல்வது அல்ல. ஏன்னா நீங்க பார்க்குற ஆட்கள் வேறு விதமா இருக்கு, நான் பார்க்குற ஆட்கள் வேறு விதமா இருக்கு. ஆண்டவரை ஒரு 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 ஆசிரியர் நான் கடந்த நாட்களில் பார்த்தேன். இந்த ஆசிரியரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஆசிரியர் நல்ல சம்பளம் தான். ஆனால் நிறைய ஆசிரியர் நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஆசிரியர்களும் லோன் போட்டு தான் என்ன பண்ணுறாங்க, வீடை கட்டுறாங்க, கடன் வாங்கி தான் என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறார்னா, கடனே வாங்காமல் வீடு கட்டிருக்கிறார். 2 மாடி 1 மாடி இல்லை. அவர் சொல்கிறாரு, ₹1 கடன் இல்லை சார். அப்போ அவர் பேக்ரவுண்ட் எப்படின்னு கேட்கும் சொல்கிறாரு, நான் பெந்தகோஸ்தில் ஊர்ன ஆளு சார், இயேசுநாதருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒன்று அவருக்குள்ளார இருந்து அவரை உந்தி தள்ளி அவர் சொல்றாரு, கடனை வாங்காம நான் வீடு என்ன பண்ணிருக்கேன். அப்புறம் பார்க்கும்போது இன்னொருத்தர் விசாரிக்கும் போது சொல்றாரு, அவர் என்ன ஒரு வீடு இல்லை, எந்த இடத்துக்குலாம் டிரான்ஸ்ஃபர் போடுறாங்களோ அந்த இடத்துலாம் வீடு வாங்கிடுறாரு. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை அற்புதமா அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு வேலை கிடைக்கலன்னு இருக்கிற சமயத்தில் 2 பிள்ளைக்கும் கவர்மெண்ட் வேலை. ஒருத்தவன் நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான், இன்னொரு பொண்ணு கடலூரில் இந்து அறநிலையத்துறையில் ஒர்க் பண்ணுது. அந்த பாப்பா சின்ன பாப்பா, 25 வயசு 24 வயசு தான் அந்த பாப்பாவுக்கு ஆகும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல, அப்படியே படித்தே பாஸ் பண்ணிடுச்சு. 2 பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்க. 2 பேர் பாஸ் பண்ணி 2 பேர், ஒருத்தன் இந்த பக்கம் போகிறான், ஒருத்தன் அந்த பக்கம் போகிறான். யோசிச்சு பாருங்க, ஏன் வீடு வாங்க மாட்டாரு, ஏன் வீடு கட்ட மாட்டாரு, எந்த செலவும். இப்போ நம்மளாம் லட்சக்கணக்கத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒன்று 8000 6 மாதத்துக்கு 8000 கட்டிட்டு 25,000 30,000 சம்பளம் என்ன பண்ணுறான். 10 பேருக்கு விளங்குது சொல்கிறது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கடன் வாங்க சொல்கிறான், கடன் இல்லைங்க, எந்த ₹1 கடன் வாங்காத வீடு கட்டு நாளை தான் என்ன பண்ணும் இருக்கும். ஹல்லேலூயா. நெஞ்சு சொல்ல முடியுமா, நான் கடன் வாங்காமல் இருக்க முடியும், இருப்பேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. நமக்கு வீடு கட்ட கடன் ஆயிடுச்சு சாருங்கிறோம், வீடு கட்ட கடன் ஆயிடுச்சுங்க, பிள்ளைய படிக்க வச்சு கடன் ஆயிடுச்சுங்கிறோம். ஏன் அப்படின்னா, பார்த்த விதம் தவறு. உலகத்தில் சொல்லுதே பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் பைபிள் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உலகத்தில் இருக்க சிந்தனைகள், எண்ணங்கள், வார்த்தைகள் உனக்குள்ளார தரித்திருச்சுன்னா அதுதான் பிறக்கும். நம்மளும் அப்படி அதை அவ்வளோதான், இது அப்படிதான், அது அப்படிதான், அது அப்படிதான் விட்டோம். அப்படி விடக்கூடிய மாதம் அல்ல இது, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய மாதம். அப்ப எப்படிதான் ஆடுறது? கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நான் நம்புறேன். யாக்கோபு ஏசாவை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? ஆசீர்வாதத்தை ஆஸ்வதிக்கும்படியா நல்லா சமைச்சு கொடு, நான் உன்னை சாப்பிட்டு ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? ஏசா சொல்லும் போது ஏசா வேட்டையாட போயிடுவாரு, யாக்கோபு வந்து என்ன பண்றாரு, அவங்க அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு ஆஸ்வதிச்சிருவாரு. ஆஸ்வதிச்ச பிறகு அண்ணன் வரான், ஏசா வந்து கேட்கும் போது, ஐயோ நீ நினைச்சு நான் அவன்கிட்ட கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பகீருங்க, அப்பா ஏதாவது சொல்லி என்ன பண்ண, என்ன ஆசீர்வதி அப்படின்னு சொல்லும் போது அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு நாள் அவனுடைய நுகத்தடியிலிருந்து உன்னை மாற்றக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலம் உனக்கு விடிவு காலம் என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே அந்த ஏசா ஏற்றுக்கொள்கிறான். ஒரு நாள் பார்க்கும்போது அந்த யாக்கோபின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இவன் ஆசீர்வாதத்தில் ஏசா என்ன பண்றாங்க இருக்கிறான். திரும்ப யாக்கோபு 20 வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது 2 பரிவாரம் வரா இல்லையா, வரும்போது அனுப்பி விடுறான் அண்ணனுக்கு. அண்ணன் ஏன்னா அண்ணன் சமாதானப்படுத்துன்னு அனுப்பி வைக்கிறான். அவன் சொல்றான், என்கிட்ட எல்லாமே என்ன பண்ணுது, எது நுகத்தடியை முறிக்கக்கூடிய ஒரு காலம் வருதுன்னு அன்னைக்கு ஈசாக்கு சொன்னார் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் அவனுக்குள்ளார என்ன பண்றது நிறைவேற்ற. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கடன் வாங்கி ப்ரோ நோட்டு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, நோட்டு கொடுத்துட்டா நுகத்தடி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அவன் ஃபோன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண, அந்த போன
எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்கள் சிண்டு அவன்கிட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்குது? நான் ஒருத்தனை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா என் சிண்டு யார்கிட்ட இருக்குது? அவன்கிட்ட இருக்குது. அவன் ஆட்டும் போதெல்லாம் என்ன பண்ணனா? ஆடணும். இப்போ கடனும் நோயும் எல்லாமே இப்படிதான் ஆட்டி படைக்குது. இதை கட்ட போறோம், அதை கட்ட போறேன், இதை செய்ய போறேன், அதை பண்ண போறேன். எதுக்கு தான் வேலைக்கு போறோம்? கடன் கட்டுறதுக்கு. எதுக்கு தான் சம்பாதிக்கிறேன்? கடன். ஏன்னா அது கடன் என்ன ஆளுது. அது என்னெல்லாம் சொல்லுதோ அப்பெல்லாம் பாருங்க, ஒரு பொய் 9 பொய் என்ன பண்றோம்? மாத்தி மாத்தி சொல்றோம். இதை சொல்லி பார்க்குறோம், அதை சொல்லி பார்க்குறோம், பொருந்துற மாதிரி சொல்லி பார்க்க சில பொருந்தாம போயிடுது. வீட்டுக்கு வந்துடுறான் கடங்காரன். ஏன்னா ஆட்டி படைக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கடன் நான் என்ன பண்றேன்? கேன்சல் பண்றேன். அது ஒன்று ஆண்டுகிட்டு இருக்குது. அது ஆளாதபடி, திரும்ப சொல்றேன், கடன் உங்களை ஆளாதபடி, நோய் உங்களை ஆளாதபடி, பிரச்சனைகளும் ஆளாதபடி, பற்றாக்குறை ஆளாதபடி, இதெல்லாம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்குது. அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டு நீங்க ஆண்டு கொள்ளும்படியாய். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளார கேன்சர் வந்துருது. கேன்சர் ஆளுக்கு செஞ்சு அவன் வீடு எப்படி ஆயிடுறான்? கேன்சர்னா புற்றுநோய் இல்லையா? ஒரு மரத்துல ஒரு கரையான் வந்துருச்சு, அதான் கரையான் தான் அது. அது என்ன பண்ணும்? அந்த பார்க்கறது வேணா அழகா தெரியும், ஆனால் உள்ள என்ன பண்ணும்? வேலை செஞ்சுட்டே இருக்கும். அரிக்க பார்த்தோன்னா தட்டுனா என்ன பண்ணும்? டொக்குன்னு மரம் எப்படி உதிர்ந்து விழ போதோ அதே போல உள்ளார அந்த கரையா மாறி இவ்வளோ பிரச்சனையும் போட்டு 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 அவனை அழுத்தி 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 பார்த்தோன்னா டொப்புன்னு போயிடுறான். திடீர்னு நல்லா தானே இருந்தாரு, நைட்டு படுக்கும்போது நல்லா தாங்க இருந்தாரு, அங்கே கரையா வேலை செஞ்சிருச்சு. அப்போ கரையா வேலை செஞ்சிச்சுன்னா அது ஆளுக்கு பண்ணி கொண்டு என்ன பண்ணுது? நீ கர்த்தர் கேன்சல் பண்ண விரும்புகிறார். இதுவே உங்களை ஆண்டுக்குச்சுன்னா இனிமேல் அதை நான் ஆளை விட மாட்டேன், நான் அதை மேற்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ணும், எதெல்லாம் என்ன ஆண்டுகிட்டு இருக்கு, போறாமல் என்ன ஆளுது, விட்டுறேன், வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், கிறிஸ்துக்குள்ளார எல்லாம் செழிப்பாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ இது வரைக்கும் எது உங்களை ஆண்டுதுன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் என்ன ஆளுக பண்ணுது, அதை நான் மேலே அதை நான் மேற்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. இங்கே பார்த்து சொல்கிற பாருங்க, கடலை பற்றி சொல்கிறாரு, மீனை பற்றி சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு இல்லையா? அதெல்லாம் அங்கே பார்க்கும்போது நைட்டு இரவு முழுக்க மீன் அகப்படலை. ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஓ வலைகளை போடுங்கிறாரு. போட்ட உடனே அது என்ன பண்ணுது? வலைக்குள்ளார வந்து மாட்டுது. அது வரைக்கும் மாட்டல, கழுவுற மீனில் நழுவுற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனால் இவர் வார்த்தையை சொன்ன உடனே அந்த ஆளுக என்ன பண்ணுதாங்க? தண்ணிக்குள்ளார நடக்குது. எங்க நடக்குது? தண்ணிக்குள்ளார ஒரு ஆளுக்கு நடக்குது. இவர் சொன்ன வார்த்தை போய் மீனுக்கு போய் ஏன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணும்? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் ஆளுகைக்குள்ளார வரும்போது வார்த்தை சொல்றாரு, எல்லாம் வந்து என்ன பண்ணுது? வலைக்குள்ளார வந்துருது. ஆமா அமீன், ஆமா ஆமா தானே. இழுக்கும் போது என்ன பண்ணுது? வலையோட சேர்ந்து வருது. படகு அமிழத்தக்கதாக. ஆச்சரியப்படுறாரு பேதுரு, எப்படி அது முடிஞ்சிச்சு? அதான் ஆளுகை. அப்பதான் சொல்றாரு, இப்ப ஆளுகை பண்ணிட்டலப்பா, ஒரு நாள் நீ மனுஷ பிடிக்கக்கூடிய ஆளுகைக்குள்ளார வருவ. அப்ப நீ பேசும்போது என்ன பண்றான்? வலையே போடல, பேசுறாரு. என்னத்த பேசினாரு? இயேசுவை பத்தி பேசினாரு. பேசும்போது என்ன பண்றான்? 3000 பேர் வலையில மாட்டுறான். அல்லேலூயா. ஏன்னா பேதுருக்கு விளங்கிடுச்சு, இதுதான் ஆளுகை போல் இருக்கு. அப்ப நான் வார்த்தையை பேசணும், அவரை பற்றி பேசணும். பேசும்போதெல்லாம் அங்கே என்ன பண்ணுது? மேற்கொள்ளுது. ஆட்கள் என்ன பண்ணுது? மேற்கொள்ளுது. இன்னைக்கு வார்த்தைகளை நிறைய படிக்கிறோம், ஆனால் நிறைய பேசுகிறோமா? நிறைய விசேஷமா புதிய ஏற்ப சபை சிதம்பரத்தில் இருக்கிறவங்க புதிய ஏற்பாடை படித்து முடிச்சுட்டாங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஆனால் பேசுகிறோமா? அதுதான் முக்கியம். எங்கள் தாத்தா சொல்லுவார் அடிக்கடி, படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்டான்னு. அந்த மாதிரியா? படிச்சவன் பாட்டை கெடுத்தானா நல்லா படிச்சிருவான், ஆனால் அந்த பாட்டை பாட மாட்டான், வேற பாட்டை பாடிக்கிட்டு இருப்போம். அதான் பாட்டை கெடுக்கிறது. எழுதினவன் அதை பேச மாட்டான், எதை பேசுவான்? எழுதாத. அப்போ இன்னைக்கு நான் படிக்கிறேன், அதை பேசுகிறேன்னா. சகோதரி சொன்னாங்க, நல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும்போது கைத்தட்டி ஆர்ப்பரிப்பீங்களான்னு. சந்தோஷம்தான். அதை திரும்ப பேசணுமா வீட்டில்? ஆனால் எப்பெல்லாம் நீங்கள் பேசணும் போவீங்களா, அப்போ அதற்கு ஒரு எதிர்ப்புகள் அங்கே வரும். நீங்கள் முடிவு பண்ணி போவீங்க, ஜாம்பவனா மாறி கத்தரை வார்த்தையை பேசி ஆளுக பண்ணு போவாங்க. நம்ம கவுத்து போட்டு மிதிக்கிற மாதிரி அங்கே விஷயம் இருக்கும். நம்மளும் கவுத்து போட்டு படுத்துட்டு அப்புறம் காலைல ஏந்திருந்து 10 பரபரப்பாக ஏந்திருந்து வந்துட்டு இருப்போம். ஏன்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்கன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தான் மேலே வருன்னு இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் கீழானவர்கள் அல்ல, நீங்கள் மேலானவர்கள். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் பாருங்க. எடுங்க 8ஆம் அதிகாரம் சங்கீதத்தில்
உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, அதாவது 5ஆம் வசனத்துல தான் 4 மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கிறீர், மகிமையினாலும் கனத்தினால் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமென். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாம் எங்க தான் இருக்குது? மனுஷனுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு தாண்ட வச்சுட்ட, எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்திட்டப்பா. நீ கீழ்ப்படுத்தாதன்னு ஒன்றும் இல்லை. கல்வாரி சிலுவையின் மூலமாக, திரும்ப கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்மளை எதெல்லாம் ஆட்டி படைச்சதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் கீழ்ப்படுத்திட்டாரு. அந்த கீழ்ப்படுத்தினது நம்மள ஆடிட்டு இருக்கு. அடிச்சு போட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம், பாம்பு சும்மா உருண்டு கிடக்குது, அது கொத்திருமா என்ன? அடிச்சு போட்டுட்டோம், ஊசலாடிட்டு இருக்குது. எப்படி இருக்கு நமக்கு? ஓ பாம்பு கிட்ட போதான்னு அப்படின்னு நினைத்தா நாங்கள் வேலை முடிஞ்சிச்சு, நம்ம பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். அப்படிதான் இன்னைக்கு நம்முடைய எல்லா காரியமும். அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா சும்மா அப்படியே வருது, அதை பார்த்து பயந்த உடனே என்ன ஆயிடுது நமக்கு? இல்லார அதே பக்குன்னு இருக்குது. ஒரு பாம்பு கனவு வந்தா எப்படி இருக்கும்? நைட்டு பூரா தூக்கம் போயிடும். ஏன்டா வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் வைப்போம். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? தூக்கி ஓரம் கட்டிட்டு, இல்லை அதெல்லாம் என் காலுக்கு கீழே கிடக்குது, நான் மேலே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நல்லா உணர்ந்துக்கணும், நாம எதுவுமே நாளுக்கு செய்யவே முடியாது. அந்த உலகத்தில் தீயவைகள் சீக்கிரம் ஆளுக செஞ்சிடும். தீய விஷயங்களை டக்கு டக்குன்னு என்ன பண்ணும் இல்லையா? தீ டக்கு டக்குன்னு என்ன பண்ணும்? பரவும். ஆனால் அணைக்கிறது டக்குன்னு அணைக்க முடியாது. இப்படிதான் உலகத்துல கெட்ட விஷயங்கள் பரவிடுச்சு. பரவின உடனே நமக்கு நிறைய பேர் அதை அதை பயன்படுத்தும் போது நம்ம நினைக்கிறோம் அது நல்லது போல் இருக்குன்னு நினைச்சிட்டோம். அப்ப எது உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குதோ, உங்க குடும்பத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்குதோ, கணவனையோ பிள்ளைகளையோ யாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கோ, நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்லணும், இது என் பிள்ளையா என் பேர பிள்ளையா அது அடிமைப்படுத்த முடியாது. என் பிள்ளை மேலான பிள்ளை, அதை மேற்கொள்ள முடியும். என் பிள்ளைக்குரிய அந்த அதிகாரத்தை நான் என்ன பண்றேன்? பேசுறேன். அந்த அதிகாரம் உட்பட்டு என் பிள்ளை இருக்கும். ஒரு கலெக்டருக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா? அந்த கடலூர் மாவட்டம்னா எந்த எல்லை வரைக்கும் போகும். யோசிச்சு பாருங்க. இந்த புது வருஷ ஆராதனைக்கு நம்ம போனோம் இல்லையா? போகும்போது போன வருஷம் பண்ணும்போது கலியபெருமாள் மண்டபத்தில் பண்ணோம். இந்த மண்டபம் சிதம்பரம் டவுன் ஸ்டேஷனுடைய அண்டரில் உள்ளது. மங்கள மகால் அண்ணாமலை நகர் டவுன் ஸ்டேஷனில் உள்ளது. போன முறை அங்கே லெட்டர் கொடுத்தோம், இந்த முறை இங்கே லெட்டர் கொடுக்குறோம். அப்போ நமக்குன்னு எவ்வளோ அதிகாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அது வரைக்கும் நம்ம போகலாம். எதுவுமே நம்மளை கீழ்ப்படுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, வான மண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு, ஆனால் ஜெயிக்கிறது யார் தான்? அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அப்போ அதிகாரம் என்கிட்ட, ஜெயிக்கிறது நான். அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. நான் ஜெயிக்கிற ஆள், நான் தோக்கிற ஆள் இல்லவே. நான் தோக்கிற ஆள் இல்லை, நீங்கள் தோக்கிற ஆள் இல்லை. ஒரு வேளை தோல்வியில் கிடக்கலாம், நீங்கள் தோல்வியில் கடந்தா கூட நீங்கள் ஜெயிக்கிற ஆள்னு முடிவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்ன பண்றாரு? அப்ப நான் ஒருவேளை தோல்வியில் கிடக்கலாம், ஆனால் தோல்வியில் கடந்தா கூட நான் தோக்குற ஆள் இல்லை, ஜெயிக்கிற ஆள். எத்தனை ஆமேன் சொல்றது? அப்ப முடிவு பண்ணும், நான் தோக்குற ஆள் இல்லை, நான் ஜெயிக்கிற ஆள். நான் ஜெயிக்கிற ஆள். ஜெயிக்கிறதுக்காக நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப எங்க இருக்குது ஜெயம்? என்னுடைய விசுவாசம். விசுவாசம் எதுல இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. தேவனுடைய வார்த்தை நான் எதா விசுவாசிக்கும் போதெல்லாம் நான் ஜெயிக்கிறேன். நீங்க ஜெயிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளை பார்த்து சொல்லுங்க, நீ ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கிற, நீ தோக்குறதுக்காக. என்னம்மா கவியஸ்ரீ, உங்க அப்பா பார்த்து சொல்லு, நீ ஜெயிக்கிற ஆளுப்பா அப்படின்னு சொல்லு பார்ப்போம். முடியுமா? என்னம்மா சக்தி, உங்க அண்ணனை பார்த்து ஜெயிக்கிற ஆளு அப்படின்னு சொல்லுவியா? என்ன நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் எங்க அண்ணன், அதெல்லாம் எங்க அப்பா, அதெல்லாம் எங்க அம்மா, நானே ஜெயிக்கலையா, அப்புறம் எங்க அண்ணன் ஜெயிக்க போறான்? எங்க அப்பா இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் ஜெயிக்கக்கூடிய குடும்பமாய், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளா. நான் இப்படி தான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே யாரெல்லாம் காணிக்க போட்டாங்களோ அவங்களாம் வாழணும். யார் வீட்டிலேருந்து காணிக்க வந்துச்சு, அவங்க அப்பா கொடுத்த காணிக்க, அம்மா கொடுத்த காணிக்க, தம்பி கொடுத்த காணிக்க, அக்காவுக்கு யார் காணிக்க வந்துச்சு, ஆண்டவரை அவங்கள ஆசீர்வதிங்க. நீங்க தான் ஆசீர்வதிக்கிற மாதிரி அந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொடுங்க. அவருடைய கை பலனோ, அவங்க ஞானமோ, அவங்க அறிவோ இல்லைங்கிறது அவங்க புரிஞ்சிட்டாங்கன்னா மேலே வந்துருவாங்க.
மேலே வராததுக்கு காரணமும் அதுதான். நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் அப்படின்னு போயிட்டாவே கீழே போயிடுவோம். இல்லை, கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த அறிவு, கர்த்தர் கொடுத்த ஆற்றல், கர்த்தர் கொடுத்த திறமை, அதெல்லாம் நான் மேலே வர போகிறேன். அப்படி மேலே வரேன்னா மேலே போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை நாமே சொல்லுது, இந்த மாதம் முழுக்க மறந்துடக்கூடாது. எதுலாம் ஆண்டு கொண்டு இருந்துச்சோ அதெல்லாம் நீங்க ஆளுகை செய்யக்கூடிய மாதம் என்ன பண்ணுது? ஒரு குதிரை ஓடுது வேகமா இல்லையா? வேகமா ஓடும், அது மேலே ஒருத்தன் உட்காந்துருப்பான். குதிரை அவ்வளோ வேகம் ஓடும் இல்லையா? வேகமா ஓடும்போது உட்காந்துருக்கணும் அதில். அப்ப யாரு பெரிய ஆளு? குதிரையை பார்த்துட்டு எம்மா வேகமா போகுது அப்படியே பார்த்துட்டோம் நம்ம. ஆனா கத்த சொல்றாரு, அது மேல உட்காந்துருக்கான் பாரு, அவன் எவ்வளவு பெரிய ஆளு பாரு. கத்தவங்களை பார்த்து அப்படிதான் சொல்றாரு. இது வரைக்கும் வேற ஆள் வெற்றி பெற்றது மேற்கொண்டதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கத்தர் உங்களை பார்க்க வைக்க விரும்புறாரு. அநேகர் பார்த்து கண் இதுதானா இவங்க தானா அப்படின்னு கண்ணாடியை போட்டு பார்க்கணுங்களா, கண்ணை நிமிட்டாத என்ன பண்ணும்? ஜெயிக்க பிறந்திருக்கோம், மேற்கொள்ள பிறந்திருக்கோம். இந்த மாதம் முழுக்க நீங்க எழுதி வச்சுக்கங்க, நான் மேற்கொள்ளக்கூடிய ஆள். என்னை கத்தர் அப்படிதான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆதாமும் எழுந்துட்டான். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்னை எப்படிதான் பார்க்கிறாரு? மேற்கொள்ளக்கூடியவனை தான் பார்க்கிறாரு. ஏன்னா யாரால பிறந்திருக்கிறோம்? அழிவில்லாத வித்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிந்து போகிற வித்து இல்லவே இல்லை. அதனால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் நான். அதனால் நான் வெற்றி அடையக்கூடிய ஆளு. நான் தோல்விக்கு பாத்திரன் அல்ல. தோல்வி வந்த உடனே பயந்துடாதீங்க. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த டிஎன்பிசியில் குரூப் 4 தான் எழுதுறோம், படிக்காமல் எழுதுறோம், அது பிரச்சனை இல்லை. படித்து எழுதுறவங்களுக்கு சொல்கிறேன். படிச்சுட்டு எழுதிட்டு மார்க் கம்மியாக வந்து ஐயோ நான் டிஎன்பிசி எழுத மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு. உன்னுடைய வெற்றிக்கு நீனே தோல்வியை என்ன பண்ணுற அமைச்சிக்கிற. வந்துருச்சியா 100 மார்க் எடுத்திருக்கிறேன், பரவாயில்ல, சாதாரணமாக தான் படித்து 100 மார்க் வந்துருச்சு, அடுத்த முறை நான் நல்லா படிக்க போகிறேன், 200 மார்க் எடுப்பேன் சொல்ல முடியுமா? எங்க பிரதர் அதெல்லாம் அப்படின்னா உலகத்தில் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்குன்னு அர்த்தம். உலகத்தில் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் அவனுக்குள்ளார ஒரு வெறி இருக்கும் பாரு, ஜெரி பார்த்து அவன் ஜெயிச்சிருவான். நம்ம அவன் பேச்சை கேட்டுக்கிட்டே நம்ம தோத்துக்கிட்டே என்ன பண்ணுவோம்? திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எதில் தோல்வி அடைஞ்சிங்களோ இந்த மாதத்தில் அதில் கர்த்தர் வெற்றி அடைய விரும்புகிறார். ஆமென். இங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் யார் தான் ஃபர்ஸ்ட் மார்க்காக இருக்கணும்? என்னம்மா உன் கிளாஸில் யார் தான் ஃபர்ஸ்ட்டு? அந்த பிள்ளை நல்லா படிக்கும் பிரதர், ஓயாம படிக்குது, யாரு கூட பேசாது. ஏன் நீ பேசாம இரு? நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன், அது பேசாம படிச்சுட்டு போயிடும். ஆனா நமக்குள்ளார அந்த ஆழமான எண்ணங்கள், ஆழமான சிந்தைகள், உணர்வுகள் வந்துச்சுன்னா பாருங்க, சீக்கிரம் வெற்றி அடைஞ்சிடலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இந்த மாலை வேலையில நல்லா விளைக்கணும். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனா என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப வெற்றி என்பது தூரம் அல்ல, மிக அருகில் இருக்குது. தூரமா இல்லை. அல்லேலூயா. நான் படிக்கட்டு அங்கே வைக்கும்போது, சைடு படிக்கட்டு வைக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க, அந்த பக்கம் ஏறிக்கலாம், இந்த பக்கம் ஏறிக்கலாம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை வேணாம். ஏன்னா ஏருந்து தான், ஏருந்து தான். சத்தத்தை காணோம். இந்த பக்கம் படிக்கட்டு வச்சோம்ல, கம்பி இன்னும் கொஞ்சம் நீட்டை அந்த பக்கம் விட்டுருங்க, அந்த பக்கமும் இப்படியே ஏறி அப்படியே இறங்கிக்கலாம், அப்படியே ஏறி இப்படி இறங்கிக்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் அப்படி வைக்க நினைக்கல. 1 2 3 வச்சிருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வைக்கிறவங்க அங்கே நிற்பாங்க, செகண்ட் ப்ரைஸ் அதில் அடுத்து இருக்கும். அப்படி ஒவ்வொரு மனுஷனும் உள்ள வரும்போது, மேலே ஏறும்போதெல்லாம் நான் 3ஆவதுல இருக்கிறேன், 2ஆவதுக்குள்ளார வருவேன், நான் 1க்குள்ளார போவேன். அல்லேலூயா. அஸ்திபாரம். அல்லேலூயா. கற்பாறையின் மேல் தோண்டப்பட்டு வெட்டப்பட்டு அதுல நான் அஸ்திபாரம் போடப்பட்டு என்ன பண்றேன்? நிற்கிறேன். இடம் வேணா எந்த இடமா இருக்கலாம், ஆனா நான் நிற்பது அஸ்திபாரம் போடப்பட்ட. ஆமென். அப்ப நம்ம நல்லா விளைவிக்கணும். என் வாழ்க்கையில நான் வெற்றி அடையணும்னு கர்த்தர் விரும்புறார். எல்லாத்தையும் என் பாதத்துக்கு கீழ்படுத்திட்டாரு. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் அதுக்கு கீழே கிடக்கிறேன்னு. நான் கீழே இல்லை, நான் அதுக்கு மேல என்ன பண்றேன்? நிற்கிறேன். இந்த மாதம் முழுக்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எதுவுமே நம்மளை ஆளாது. சொல்ற நோய் ஆளாது, பேய் ஆளாது, பிரச்சனை ஆளாது, கஷ்டம் ஆளாது, வறுமை ஆளாது. ஒன்னுத்துக்கும் உதவாம நீங்க இருந்தா கூட கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கல. எல்லாவற்றுக்கும் உங்களை பயன்படுத்த முடியும்னு கர்த்தர் பார்க்கிறாரு. உங்களால முடியாதுன்னு ஒண்ணு இல்லைன்னு கர்த்தர் பார்க்கிறாரு. அதெல்லாம் நீங்க அப்படி பார்க்க விரும்புங்க. நான் சாதாரண ஆள் இல்லை, அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய ஆள். தேவன் எனக்குள்ளார இருக்கிறார். நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உருவாக்கப்பட்டது வித்தியாசமான வாழ்க்கை, வித்தியாசமான கோணம்.
வாழ்க்கையில் இது வரைக்கும் எது உங்களை ஆளுச்சோ, இன்னைக்கு நீங்க தேவன் எப்படி பார்க்குறாரோ, தேவன் நம்மளை பார்க்கும்போது என் சாயல், என் ரூபம், அப்படிதான் உங்களை பார்க்குறாரு. அப்படி நீங்க உங்களை பார்த்துட்டீங்கன்னா அது அப்படியே உங்களுக்குள்ளார வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க அப்படி பார்க்கவே இல்லை, அதெல்லாம் சரிதான். அந்த 10 பேர் சொன்னாங்கல்ல, எல்லாம் சரிதான். ஒரு கொலையில ஒரு கொத்துல ஒரு நுகத்தடியை விட்டு தூக்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க. நானும் அது மாதிரி தேடி பார்க்குறேன், பழம் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்ச நாளுக்கு பார்த்தா பெரிய பெரிய திராட்சை இருந்துச்சு கடையில், அந்த கிங்ஸ்லிங்கில் பெருசு பெருசாக இருந்துச்சு. கொஞ்சம் தூக்குனா எடுத்த உடனே 1 கிலோ தான் வரும், அந்த மாதிரி பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ கொடுத்து வச்சு ஆளுவை பாருங்க அவங்கெல்லாம். ஆனால் பாருங்க அவ்வளோத்தையும் சொல்லிருக்கலாம் முண்டு நுகத்தில் போட்டு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்கிறவன் சாப்பிட மாட்டான், பின்னாடி இருக்கவன் சாப்பிட்டு வரோம், ஞாபகம் இருக்குங்களா? சாப்பிட்டே போகிறான். சாப்பிட்டே போகும்போது கூட அவனுக்கு அறிவு வரல பாருங்க. போன மணி சொல்கிறான், மாற்றி அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறான். ஏன்னா அவனுக்கு அது ஆழமாக தெரிஞ்சிருச்சு. எது ஆழமாக? அவர்கள் ராட்சதர்கள், நான் வெட்டிக்கிளி. அவங்க அதை சொல்லவே இல்லை. ஆனால் மேட்ரே என்னன்னா, அவனுக்கு கலக்கிடுச்சு. இவனை பார்க்கும்போது அவனுக்கு கலக்கிடுச்சு, வயிறு கலக்குது அங்க இவனை பார்க்கும் போதெல்லாம். ஆனா இவன் நினைச்சிட்டான், அவனை பார்த்து இவன் வயிறு கலங்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ உங்களை பார்த்து, யாரை பார்த்து நீங்க கலங்கணும்? உங்களை பார்த்து எல்லாம் கலங்குவாங்க. கர்த்தர் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார், நீங்கள் ஆண்டு கொண்டு மேற்கொள்ள விரும்புகிறார். அப்போ போனோ, சினிமாவோ, நாடகமோ, ஒரேவா சொல்லணும்னா டிவியில் பிறகு எங்கள் வீட்டில் சொல்லக்கூடாது. டிவி இருக்குது, அதில் நாடகம் வருகிறதா? அப்போ ஏன்னா நாம் எதற்காக பிடிக்கப்பட்டானோ, நான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டானோ, எதற்காக அழைக்கப்பட்டானோ, அதை நோக்கி நான் பயணம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு அது புரியலன்னா, வெற்றிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, மேற்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, எல்லாவற்றையும் மாற்றும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் மற்றவங்களுக்கு வரணும். உங்களை பார்க்கும்போது சராசரியாக உங்களை பார்த்துடவே கூடாது. சராசரியாக உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்துருச்சுன்னா உங்களுடைய மதிப்பே போச்சுன்னு அர்த்தம். உங்களை பார்க்கும்போது யாரும் சராசரியாக பார்த்துடவே கூட சொல்லுவாங்களே, ஜடம் அது, அப்படி பார்த்துடக்கூடாது உங்களை. அதுக்கிட்ட என்ன பெரிய ஸ்பெஷல் இருக்குது? என்ன மாதிரி தான் அது இருக்குது. நானும் ஃபோனு பார்க்குறேன், நானும் டிவி பார்க்குறேன், நானும் நாடகம் பார்க்குறேன், நானும் சினிமா பார்க்குறேன், அதே தான் பண்ணுறேன். அதில் என்ன மாற்றம் கிடையாதுன்னா ஜெயிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணணும், எதுவுமே என்ன கீழே கொண்டு வர முடியாது, நான் மேலே வர முடியும். வாலிபர்கள் சிறு பிள்ளைகளுமா சொல்கிறேன், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளேங்கிற அளவு கத்தவங்களை நடத்த விரும்புகிறார். உங்களை மாதிரி யாரும் வாழ்ந்துடவே முடியாத அளவு கத்தவங்களை மாற்ற விரும்புகிறார். அது உள்ளத்துல பதிங்க, எண்ணத்துக்குள்ளார கொண்டு வாங்க. சில காரியம் இப்படி தான் வரும். வீட்டில் இருக்கிறவங்க டிவி பார்ப்பாங்க தான், நாடகம் பார்ப்பாங்க தான், அவங்கள போய் போராட முடியாது. போராடி போய் நம்மளும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளும் பார்த்துட்டு, சரி நல்லா தான் இருக்குது அம்மா, நேற்று என்ன போட்டுச்சு, நான் நேற்று பார்க்காம விட்டுட்டேனே, என்ன கேட்பீங்க? கேட்குறவங்கள சொல்கிறேன். அதை விட்டுட்டு அம்மா பார்க்குறாங்களா, அவங்க எப்படி மாற்றக்கூடிய வித்தை என்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அவங்கள மாற்ற முடியும். நீங்கள் கேட்கலாம், இல்லைங்களா நான் அவங்களுக்கு தானே பிறந்திருக்கிறேன். இல்லை, இப்போ இயேசுவுக்கு பிறந்திருக்கீங்க. இயேசு உங்களை மாற்றமாக வேறு விதமாக பார்க்குறாரு. அந்த அப்பாவுக்கு பிறந்திருக்கியா, இயேசுக்கு பிறந்திருக்கிறியா? அந்த அப்பாவை நம்புறியா, இயேசு நம்புறியா? அந்த அப்பாவை விசுவாசிக்கிற, இயேசு விசுவாசிக்கிறியா? எல்லாம் நம்மளே கிளாரிட்டிக்குள்ள வந்துடணும். அப்போ நான் வேற ரகம், நீங்கள் வேற ரகம். எதுவுமே என்னை சேதப்படுத்தவோ, எதுவுமே என்னை தாக்கவோ முடியவே முடியாது. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும், நான் மேற்கொள்ள போகிறேன். இது வரைக்கும் நீங்களே லிஸ்ட் போடலாம், நீங்களே பார்க்கலாம் நான் எது என்ன. இப்போ என்ன இருக்குன்னு பாருங்களேன். கர்த்தர் வார்த்தை கொடுக்கும்போது எனக்குள்ளார அப்படியே கொடுப்பாரு. கொடுக்கும்போதே இதில் இருக்க, நீ மிஸ்டேக்கில் இருக்கிற மைக்கு, இதில் மிஸ்டேக் இருக்கு, இதில் மிஸ்டேக் இருக்க, நான் யோசிப்பேன், இதை விடணும், அதை விடணும், இதை விடணும், இதுக்குள்ளார மாற்றம் என்ன பண்ணணும், வரணும். நான் அதுக்குள்ளார நான் வந்துகிட்டே இருப்பேன். வரும்போது பார்த்தோன்னா எனக்குள்ளார அந்த மூவ் எனக்கு என்ன பண்ண தெரிய ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகும்போதும் பிரச்சனை என்ன பண்ணும் சொன்னல, இங்கே தசனத்தை படிச்சு போவோம், அங்கே கவுத்து போட்டு மிதிக்க மாதிரி பிரச்சனை வரும்னு சொன்னல, அந்த மாதிரி வரும் தான். ஆனால் அதில் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்குது. எல்லாமே சரியா இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே கிடையாது. அப்ப எல்லாம் சரியா இல்லைன்னா சரிப்படுத்தும்படியாய், அதை சீர்படுத்தும்படியாய், அதை ஸ்திரப்படுத்தும்படியாய், தனக்குள்ள ஆயத்தப்படுத்தும்படியாய். இது பார்க்கும்போது நான் நோவை பார்த்து யோசிச்சேன் பாருங்க. எல்லா ஆடு மாடுலாம் ஜீவஜங்களாம் ஜோடி ஜோடியா வருது பாருங்க. ஏன்னா
ஆண்டு கொள்ளக்கூடிய காரியங்கள் அங்கே நோவாகிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் பாருங்க, அது எப்படி தான் நானும் யோசிக்கவே முடியல. இந்த வாக்குத்தத்தம் வரும்போது எப்படின்னா, அந்த கிதியோனை பற்றி படிக்கும்போது தான் எனக்கு வந்துச்சு. ஆண்டு கொள்ளக்கூடிய கிதியோனை படிச்சு நம்ம நியாயபதி படிச்சுட்டு இருந்து பாருங்க. கிதியோன் பயங்கரம் வெற்றி பெற்று மேலே வந்து எல்லாத்தையும் சாதிச்ச பிறகு ஒரு ஜனம் சொல்லும் பாருங்க, கிதியோனை நீ நல்லா பண்ணிட்டப்பா, நீனே என்ன ஆளுகை பண்ணு, அடுத்து உன் பிள்ளை என்ன ஆளுகை பண்ணட்டும் அப்படி சொல்லும்போது கிதியோன் சொல்றான், எப்பா நிறுத்து கொஞ்சம், நான் ஆளுகை பண்ணக்கூடாதுப்பா, என் பிள்ளைய ஆளுகை பண்ண தேவன் உங்களே ஆளுகை பண்ணணும். அங்கே கிதியோன் சொல்றான். எனக்கு அது பளிச்சுன்னு இருந்துச்சு. அப்போ நான் உங்களை பார்த்து அதான் சொல்கிறேன், நான் உங்களை ஆளுகை பண்ணக்கூடாது, என் மனைவி உங்களை ஆளுகை பண்ணக்கூடாது, தேவன் உங்களை ஆளுகை பண்ணுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது, அந்த ஆளுகைக்குட்பட்டு வரும்போது நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். அதான் மேட்றாங்க. நான் ஆளுகை பண்ணும்போது என் கண்ணுக்கு தெரிஞ்சு எது செய்யவே மாட்டீங்க, ஆனால் அவர் கண்களுக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. ஆண்டவருடைய கண்களுக்கு எல்லாமே வெளியரங்கமா இருக்குது. அப்ப யாரை பத்தி யோசிக்கணும்? அந்த தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டு வரணும். நான் இங்கே தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லையா, எல்லாம் வெளில போகிறோம். வெளில போகும்போது யார் ஆளுக்குள்ளார வரணும்? நம்ம தேவனுடைய ஆளுக்குள்ளார வரணும். வந்துட்டீங்கன்னா பாருங்க, வெற்றி, ஜெயம், முன்னேற்றம், வறுமை போயிடும், எல்லாமே மாறிடும். ஏன்னா தேவன் என்ன ஆளுகை பண்ணுகிறார். தேவன் வார்த்தை கொண்டு ஆளுகை பண்ணும்போது எது சரியில்லைன்னு உங்களுக்குள்ளார ஆண்டவர் உணர்த்துகிறாரோ, உணர்த்தப்படும் போதே மாற்றத்தோட வரணும். அதான் அடிக்கடி சொல்லுவோம் உங்கள்கிட்ட, ஒரு வெளில போறீங்க, ஒரு சாணத்தை மிரிச்சிட்டிங்க வச்சிங்களேன், அதை எங்கே வந்து கழுவுவோம்? சரி பரவாயில்ல, சாயந்தரமா வீட்டுக்கு போவோம்ல, போய் சோப்பு போட்டு கழுவுவான். அப்போவே ஏன் நாரும்? இன்னைக்கு வாழ்க்கை நாறுது காரணம் அப்பப்பையும் அப்படிக்குள்ளார வரல, அப்பப்போ கழுவி கிடசணும் இல்லை, அப்படியே சேர்த்து வச்சுட்டே வரோம். என்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது அன்னைக்கு தான் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி, ஆண்டவரே அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரேங்கிறோம், முடிஞ்சிச்சு. அப்போ அத்தனை நாள் என்ன தான் பண்ணோம்? நாத்தத்திலே கிடக்கிறோம். ஆனால் செருப்பு புது செருப்பு, நான் புது சிருஷ்டி, ஆனால் நாத்தத்திலே கிடக்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் என்ன அது மாதிரி வரும்போதெல்லாம் மாற்றிக்கொண்டு அவருடைய ஆளுக்குள்ளார போக 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 அவர் ஆளும்போது அல்லேலூயா அற்புதமாய், அதிசயமாய், ஆசீர்வாதமாய், நிறைவாய், பெருக்கமாக கத்த என்ன பண்ணுவார் நம்மளை. அப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த ஆளுகைக்குட்பட்டு என்ன பண்ணணும்? அப்போதான் நாம் அதை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மேற்கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, முழுதும் அப்பாவோட, பகல் முழுதும் ஆளுக, பகல் முழுதும் வேட்டையாடுறாரு, நைட் ஆனா அப்பா கிட்ட போயிடுறாரு, பூஸ்ட் ஆயிடுறாரு, திரும்ப வேட்டையாடுறாரு. நோயா இருந்தாலும் வேட்டையாடுறாரு, கடலா இருந்தாலும் வேட்டையாடுறாரு, பேயா இருந்தாலும் வேட்டையாடுறாரு. என்ன நடக்குது? எல்லாம் நடக்குது. அவர்கிட்ட போய் எதுவுமே ஃபெயிலியரே கிடையாது. ஃபெயிலியருங்கிறதே அவர் சரித்திரத்தில் கிடையாது. ஏன் அப்படின்னா, நைட்டு முழுக்க அப்பாவோட, பகல் முழுக்க வேட்டை. எப்படி யோசிச்சு பாருங்க. அதான் சீசக்கெல்லாம் குதூகலம் ஆயிடுறாங்க. சோறு கிடைச்சிருது, தண்ணி கிடைச்சிருது, பேய் ஓடுது, எல்லாம் ஓடுது, போடுறா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். பின்னாடியே 5 அப்போ 2 மீன் 5000 பேர் சாப்பிட்ட பிறகு கூடையே போடுறான் பாருங்க ஒரு கூட்டம். சொல்றாரு சோறு திட்டு தான் வரேன்னு. அடுத்து எதிர்பார்க்குறான் 7 அப்பத்துக்கு வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு. சாப்பிடு, ஆனா சோத்துக்கே அலையாத, கொஞ்சம் உனக்குள்ளார என்னை பற்றி எண்ணங்கள்ல மேலோங்க ஆரம்பி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இன்னைக்கு ஒன்று மட்டும் தான் திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற பாவமோ சாபமோ உங்களை மேற்கொள்ள முடியாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாபத்துக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சம்பத்து, நிறைவு, பெருக்கம், ஏராளம், தாராளம் எல்லாம் என்று என்ன பண்ணும்? எதுலையும் நான் குறைபட மாட்டேன். நீடி ஆயில் எனக்கு இருக்கும். நீடி ஆயில் உங்களுக்கு. அதுதான் இன்னைக்கு அதை எல்லாவற்றையும் அந்த ஆலைக்குள்ளார வரும்போதெல்லாம் என்னதான் மாறும்? உங்களுக்கு தான் மாறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ உங்களோட எண்ணங்கள், சிந்தைகள், வார்த்தைகள் எல்லாமே டோட்டலாக என்ன பண்ணும்? மாறணும். எந்திரிக்கலாமா?